பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே இந்த ஜீசஸ் பிளட் இஸ் வின்னிங், இயேசு ரத்தம் ஜெயம் என்கின்ற இந்த ஊழியத்தின் மூலமாக யூடியூப் சேனலில் இந்த தேவை செய்தியை கேட்டுக்கொள்கிற ஒவ்வொருவரும் நான் வாழ்த்துகிறேன். இதோ இந்த நாளுக்கான தேவை செய்தி பாருங்க. எசையாவின் புஸ்தகம் 41 10ஆம் அதிகாரம் பாருங்க. ஆண்டவர் சொல்கிறாங்க, நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினா உன்னை தாங்குவேன். அல்லேலூயா. இன்னும் ஒரு அருமையான வார்த்தை பாருங்கள் தேவஜனங்களே, அருமையான வார்த்தைங்க. ஆண்டவரே நேரடியாக சொல்கிறாரு, வானத்தையும் பூமியை படைத்த கர்த்தர் சொல்கிறாருங்க, நீ பயப்படாதே, நான் உன்னோட கூட இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். அல்லேலூயா. இன்றைக்கி நம்ம அநேக காரியங்களுக்காக பயந்துட்டுருக்கோம். அநேக பிரச்சனைகளை நோக்கி போகிறத வாழ்க்கையை நினச்சி பயந்துட்டுருக்கோம். நம்ம ஒவ்வொரு நாளும் பயத்தோடு தான் வாழ்க்கையை தொடங்குறோம். ஒவ்வொரு நாளும் ஐயோ பசங்களுக்கு ஃபீஸ் கட்டணும், ஐயோ வேலையில் இன்க்ரிமெண்ட்டு கிடையாது, ஐயோ இன்றைக்கி வீடு வாங்குகிற இடத்துல என்ன சொல்ல போகிறாங்களோ, வேலை ஸ்தானத்தில் என்ன சொல்ல போகிறாங்களோ, ஐயோ எங்கள் வீட்டில் பயங்கரமான பராக்கிரமசாலி பலவந்தங்களாக இருக்கிறாங்களா, என்ன சொல்ல போகிறாங்களோ, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லைன்னு ஏங்குறீங்களா, இன்றைக்கி அவங்கள பார்த்து சொல்கிறாங்க பாருங்கள், நீ பயப்படாதே. அல்லேலூயா. நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். ஆண்டவரை நேரடியாக சொல்கிறார் பாருங்க. அல்லேலூயா. இது பாருங்கள், இது இந்த 11 வசனத்தை பாருங்கள், முக்கியமான வசனம். இதோ உண்மையில் எரிச்சலாக இருக்கிற யாவரும் வெட்கி இலச்சை அடைவார்கள். அல்லேலூயா. உண்மையில் இலச்சை அடைவர்கள் யாவரும் வெட்கி இலச்சை அடைவார்களாக. உன்னோட வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாத போவாராக. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதுங்க. பாருங்கள் எவ்வளோ அருமையான தேவனுங்க. அவருக்கு நேருக்கு நேரம் நமக்கு சொல்கிறாங்க, உன்னோடு போராடினவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய். உன்னோடு போராடினவர்கள் வெட்கி இலச்சை அடைவார்கள். அல்லேலூயா. இதை பார்த்து கொண்டிருக்கிற நேயர்களே, இதை பார்த்து கொண்டிருக்க சகோதர சகோதரிகளை, கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகின்ற வார்த்தை என்ன தெரியுங்களா? நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். உனக்கு இருக்கிற கடன் பிரச்சனைக்கு பயப்படாதே, உனக்கு வீட்டு பிரச்சனைக்கு பயப்படாதே, உங்கள் கணவரை குறித்து பயப்படாதீங்க, உங்களுடைய வேலை சார்ந்த குறித்து பயப்படாதீங்க, உங்களுடைய சொந்த பந்தங்களை நினச்சி பயப்படாதீங்க. அதில் கூட போட்டிருப்பாருங்க, உங்களுடைய உழைப்பினால் நீங்கள் நல்லா இருப்பீங்க, நான் பார்க்குறோங்க அவ்வளோ வயிறு எரியும். அது கூட அதுக்கு வசனம் சொல்கிறாரு பாருங்கள். இதில் 11 பாருங்கள். இதோ உன்மேல் எரிச்சலாக இருக்கிற யாவரும் வெட்கி இலச்சை அடைவார்கள். உன்னோடு வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார். அல்லேலூயா. பாருங்கள், ஆண்டவரை நேராடி தான் பேசுகிறாங்க. உன்னோடு போராடுகிறவர்கள் ஒன்றும் இல்லாமல் போவார். அல்லேலூயா. இதுமாரி யாருங்க சொல்லணும்? யோசித்து பாருங்கள். ஒரு இடத்துல நாம் போகிறோம், ஒரு இடத்துல வேலை ஸ்தானத்தில் ஓனர் பேசிட்டாரே, ஓனரே சொல்கிறாரு, நீ இருப்பா, நான் இருக்கிற கவலைப்படாத அப்படின்னு சொல்லும்போது நம்ம எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறோமோ பாருங்கள். வானத்தையும் பூமி படுத்த கர்த்தர் சொல்கிறார், நீ உங்களை பார்த்து, நீ பயப்படாதே, நான் உன் கூட இருக்கிறேன். உன்னோடு போராடினவர்கள் வெட்கி இலச்சை அடைவார்கள் போட்டிருக்கு. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இதை பற்றி நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. அடுத்த வீடியோவில் என்னோட ஃபோன் நம்பர் போடுறேன். உங்களோட பிரச்சனைகளுக்காக நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா 24 மணி நேரம் உங்களுக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு கர்த்தருடைய கிருபையால் நான் காத்துட்ருக்கேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லது இந்த சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னும் ஒரு அருமையான ஒரு தேவ வார்த்தையோடு உங்களை நான் சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா.